ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 கேட்ட ஒரு கொஸ்டினை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 111வது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா, a number x is divisible by 13. When this number is divided by 16, 24, 32, it leaves a remainder 6 in each case. Then least value of x is அப்படின்னு என்னென்னு 4 ஆப்ஷன் கொடுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸுன்றது ஒரு நம்பர், அந்த நம்பர் வந்து 13ஆல் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர். அதை வந்து நம்ம 16, 24, 32ஆல் டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் 6 வருதுன்றாங்க எதால் டிவைட் பண்ணாலும். அப்போது லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ், அந்த எக்ஸோட கம்மியான லீஸ்ட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பார்க்க உங்களுக்கு கொஷின் ரொம்ப பெருசாக இருக்கலாம், டிஃபிகல்ட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். ஆனால் நீங்கள் இதுலேருந்து இந்த ஒரு சென்டென்ஸ் இதை வச்சே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். என் நம்பர் எக்ஸ் இஸ் டிவைசபிள் பை 13. எக்ஸ் டிவைசபிள் பை 13. அப்போது நம்ம இந்த 4 நம்பரையும் 13ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்த்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 390 டிவைடட் பை 13. 13ஆல் டிவைட் பண்ணால் 130 13, 3 13 சார் 39, 0 30 வருது. அப்போது 390 13ஆல் டிவைட் ஆகுது. அப்போது 390 பர்ஃபெக்டாக 13ஆல் டிவைட் ஆகுதுன்னா 390க்கு அடுத்த நம்பர் 91, 92. இது ஒரு நம்பர் அதிகமாக இருக்குது, இது 2 நம்பர் அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்பர் 389. அப்போது இதுக்கு முன்னாடி இருக்க நம்பரோ இதுக்கு அடுத்து இருக்க நம்பரோ 2 தான் அதிகமாக இருக்குது. அப்போது அது 13ஆல் டிவைட் ஆக சான்ஸே இல்லை. எது 391, 92, 389 13ஆல் டிவைட் ஆகாது 13ஆல். அப்போது 13ஆல் டிவைட் ஆகக்கூடிய இந்த 4 ஆப்ஷன்ஸில் 13ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரே நம்பர் 390. அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் இதெல்லாம் கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. 13ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் இது 4ல் ஏ தான், 390 தான். அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.